நான் என்னென்ன வரைக்கும் 10 பேருக்கு குறையாம இருப்பானுங்க. 10ஆவதுக்கு மாடசாமி கூட நிக்கான். பயங்கர அலாட்டா இருக்கானுங்க, பாத்துக்கோ. அந்த மாடசாமி கந்துவட்டி தராட்டியே ரோட்ல இழுத்து போட்டு மிதிப்பானே, இப்ப ஆளுங்களோட நிக்கானே. எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்? அத்தா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இல்லை வேற என்ன பார்த்தாங்க? என்னை எங்க உள்ள விட்டாங்க? வெளியிலே மடக்கி பிடிச்சிட்டாங்கல்ல. கோவிலுக்குள்ள எம்பிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையேப்பா. என்னது, கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களா? அது தப்பாச்சே. சம்மு, இதெல்லாம் பெரிய இல்லீகல் விஷயம்பா. பேசாம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாரையும் தூக்கிடப்பா. இல்லை நம்ம கோலத்துல பாஞ்சா அவங்க புள்ளியில பாய்வானுங்க. அவங்க வழியில போய் தான் நம்ம சாதிக்க முடியும். முதல்ல முழு விவரத்தையும் சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, அவங்க ஏதாச்சும் ஆயுதம் கீதம் வச்சிருந்தானுங்களா? கத்தி கித்தின்னு சின்ன சின்ன பொருளா வச்சிருந்தானுங்க. ஆனா அங்க ஒரு கார் நிக்குது சண்முகம். அதுல எனக்கு தெரிஞ்சு பெரிய பொருள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை எதுக்குன்னு பிடிச்சாங்க? ஏமா, ஆண்டவன் புண்ணியம், நல்ல வேலை அவங்க பேசுறத ஒட்டு கேட்டப்ப என்ன பிடிக்கல. அங்கிருந்து நகரும் போதுதான் என்னை பிடிச்சாங்க. இல்ல அடிச்சானுங்களா? அது எப்படி? அடிக்கிறதுக்குள்ள நான் தான் சரண்டர் ஆயிட்டேன்ல. நான் அம்பா சமுத்திரத்துக்காரன், சாமி கும்பிட தான் வந்திருக்கேன்னு கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிட்டேன்ப்பா. அண்ணே, கோவிலுக்குள்ள போயிடலாம்ல? எங்க உள்ள விட்டாங்க? இதுக்கு மேல கோயிலுக்குள்ள அலோடே இல்லன்ட்டானுங்க. அப்பவே துரத்தி விட்டானுங்க. எதிர்த்து 2 கேள்வி கேட்டிருந்தா அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருப்பானுங்க. முரட்டு பயலுகளா இருக்கானுங்கம்மா. ஐயோ, அண்ணி அப்ப என் வாழ்க்கை அவ்வளவுதானா? நீ எனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதா? நீ வெட்டுக்கிளி, இது என்ன பழக்கம்? எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது. பேசாம இருக்க மாட்டியா? உனக்காக தானே உங்க அண்ணன் பாடுபட்டு இருக்கான். எதுக்குல இப்ப சும்மா புலம்பிட்டு இருக்க? இம்புட்டு ஏற்பாடு உனக்கு தானே பண்ணுதாவ? அண்ணி லேட் ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தானே பயமா இருக்கு.